தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாசனை திரவியங்களை பயன்படுத்துவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மின்சார சபை ஊழியர்களின் உரிமை சலுகைகள் குறித்து விசேட கவனம். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம். ரகசிய தகவலின் அடிப்படையில் வசமாக சிக்கிய நபர். கொச்சிக்கடை தேவாலயத்தில் வழிபட சென்ற நபரின் மோசமான செயல், வெளியான சிசிடிவி காணொளி. வீடொன்றுக்குள் நிர்வாணமாக நுழைந்த நபர், அதிர்ச்சியில் அலறிய சிறுவன். முச்சக்கர வண்டி லோரியின் பின்புறத்தில் மோதி இருவர் காயம். யாழில் காதலனுடன் மாயமான 11 வயது சிறுமி, விடுதி உரிமையாளரின் மோசமான செயல். நாட்டில் இரவில் இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் முகப்பூச்சி கிரீம்கள் மற்றும் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவோருக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெள்ளம்பட்டிய பகுதியில் வீடொன்றில் சட்டவிரோதமான முறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த சோதனையின் போது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 35 வகையான கிரீம்கள் உட்பட 4079 வாசனை திரவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இறக்குமதியாளர் அல்லது உற்பத்தியாளரின் தகவல் இல்லாத வழங்குனர்களிடமிருந்து பொருட்களை வாங்க வேண்டாம் எனவும், அத்தகைய பொருட்களை விற்பனைக்கு வழங்க வேண்டாம் எனவும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு அதிகார சபை அறிவித்துள்ளது. மேலும் அத்தகைய பொருட்களை வாங்குவதை தவிர்க்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. 2025 ஜூலை மாதத்தின் முதல் 6 நாட்களில் 36,002 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12,04,046 உயர்ந்துள்ளது. கடந்த 2024 ஆண்டில் 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஆகஸ்ட் மாதத்தில் பதிவாகியிருந்தனர். இந்த ஆண்டு முந்தைய ஆண்டை விட வேகமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயர்ந்து வருவது சுற்றுலாத்துறையில் மீட்சியை பிரதிபலிக்கிறது. ஜூலை மாதத்தின் முதல் 6 நாட்களில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து 8,053 சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகை தந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 3,562 பேர், ஆஸ்திரேலியாவிலிருந்து 2,674 பேர் மற்றும் சீனாவிலிருந்து 2,362 பேர் இலங்கைக்கு வந்துள்ளனர். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு தொடர்பான சட்டத்திருத்தம் மற்றும் திட்டம் தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் வலுசக்தி அமைச்சருக்கும் இடையே கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு திட்டத்தில் ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தப்பட்டதாக வலுசக்தி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையுடன் தொடர்புடைய 42 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் சேருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இன்றுடன் நிறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த அகழ்வு பணிகள் மீண்டும் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 24 நாட்கள் நடைபெற்ற 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் 63 மனித எலும்புக்கூடுகளும், தடயவியல் அகழ்வு ஆய்வு தளம் 2இல் 2 மனித எலும்புக்கூடுகளுமாக மொத்தமாக 65 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி
ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. லிந்துலை மட்டுக்களை பகுதியில் மதுபான போத்தல் ஒரு தொகையுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்று நுவரெலியா பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக லிந்துலை போலீசார் தெரிவித்தனர். போயாட் தினத்தில் சட்டவிரோதமான முறையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த மதுபான போத்தல்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்தே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 30 முழு போத்தல்களும் 96 ராப் மதுபான போத்தல்களும் மீட்கப்பட்டுள்ளன. மதுபான போத்தல்களுடன் சந்தேக நபரை நுவரெலியா நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் பெறுமதிமிக்க மடிக்கணினிகள் மற்றும் தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களை நபரொருவர் திருடிச் சென்றுள்ளார். நேற்றைய தினம் மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தேவாலயத்தில் வழிபடுவதற்கு வருகை தந்த மற்றொரு நபரின் பெறுமதிமிக்க பொருட்களை இவ்வாறு திருடிச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. இதன்போது 2 மடிக்கணினிகள், ஒரு மதர் போர்ட், பெறுமதிமிக்க ஒரு தொலைபேசி, கடவுச்சீட்டு, பிறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள், பணப்பை உள்ளிட்டவை இவ்வாறு திருடிச் செல்லப்பட்டுள்ளன. ஆலயத்தில் வழிபாடுகளில் கலந்து கொள்பவர் போல வந்து சந்தேக நபரை இவ்வாறு பொருட்களை திருடிச் சென்றுள்ளார். குறித்த பொருட்களின் உரிமையாளர் தனது பையிலான இருக்கையில் வைத்துவிட்டு வழிபடுவதற்காக பலிபீடத்தை நோக்கி சென்றபோது இதனை அவதானித்த சந்தேக நபர் பொருட்களை திருடிச் சென்றுள்ளார். சிசிடிவி காணொளியின் துணையுடன் சந்தேக நபர் திருடிச் செல்கின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை பொருட்களின் உரிமையாளர் கோரி நிற்கின்றார். தனமல்வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலிட்கூட தச்சு பாடசாலைக்கு அருகிலுள்ள வாடகை வீடொன்றுக்குள் நிர்வாணமாக நுழைந்த ஒருவர் 19,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ள சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டார் தங்கள் 2 குழந்தைகளுடன் வீட்டில் வசித்து வரும் நிலையில் சம்பவ தினத்தன்று இரவு உணவு சாப்பிட்டு இரவு 11 மணியளவில் தாய் படுக்கைக்கு சென்றுள்ளார். மறுநாள் அதிகாலை இளைய மகனுக்கு ஏற்பட தாகத்தை எடுத்து தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு சென்றபோது அடையாளம் தெரியாத ஒருவர் கையில் 2 கருப்பு பைகளுடன் நிர்வாணமாக இருப்பதைக் கண்டு சிறுவன் அலறியுள்ளார். சிறுவனின் அலறல் சத்தத்தை கேட்ட பெற்றோர் உடனடியாக வந்து வீடு முழுவதும் தேடி பார்த்த போதும் மர்ம நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். பின்னர் வீட்டை சோதனையிட்டு பார்த்தபோது படுக்கையறைக்கு அடுத்த அலமாரியில் துணிகள் கலைந்து கிடப்பதை கண்டுள்ளதுடன் அதிலிருந்து 19,000 ரூபாய் பணமும் காணாமல் போயுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் திருட்டு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தனமல்வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி கேவாக்கிட்ட பிரதான வீதியில் தென்னே கும்புர பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். கேவாக்கிட்ட பகுதியில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்றை விபத்துக்குள்ளாகியுள்ளது. வீதியில் பயணித்த லோரியின் பின்புறத்தில் முச்சக்கர வண்டியொன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண்ணொருவரும் அதன் சாரதியுமே காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 2வரும் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 11 வயது சிறுமியொருவரை விடுதியொன்றில் 17 நாட்கள் தடுத்து வைத்து துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த குறித்த சிறுமியை காணவில்லை என சிறுமியின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் சிறுமி நல்லூர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இருந்து போலீசாரினால் மீட்கப்பட்டார். இதனையடுத்து போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் குறித்த சிறுமியை இளைஞன் ஒருவர் காதலித்து வந்ததாகவும் அவரை சிறுமியை வீட்டில் இருந்து அழைத்து வந்து 17 நாட்கள் விடுதியொன்றில் தங்க வைத்திருந்தார் எனவும் தெரிய வந்துள்ளது. அதேவேளை விடுதியின் உரிமையாளரும் குறித்த சிறுமியுடன் தவறாக நடந்து கொண்டார் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சிறுமியின் காதலன் என கூறப்படும் இளைஞனை கைது செய்த போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். அத்தோடு வடமேல் மாகாணத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மத்திய மலைநாட்டு மேற்கு சரிவுகளிலும் தென் மாகாணத்திலும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.